ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டெனோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜென்ரல் அவேர்னஸ் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்க்கும் அண்ட் ரீசனிங்குமே வந்து அனாலிசிஸ் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பட் அன்லைக் அந்த வீடியோஸ் மாதிரி ஒரு ஒரு சப் டாபிக்குமே வந்து இது எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா முன்னாடி டாபிக்ஸ்க்கு, சாரி முன்னாடி இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்க்கு. ஸோ இதில் அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் ஜிகேன்றது வி கான் பவுண்ட், அன்லிமிட்டடா அவ்வளோ சோர்ஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இங்கே நான் வந்து சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஆர்பிஇ சேனலோட ஜிகே கம்பைலேஷன், லாஸ்ட் இயர் ஸ்டெனோ எக்ஸாமோட கம்பைலேஷனும் நான் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் அந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்குமே பார்த்து சப் டாபிக் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்களா வந்து அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வந்து இந்த கொஸ்டின் இந்த டாபிக் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் 10 டாப்பிக்காக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஃபஸ்ட்டு அபவுட் இந்தியன் ஸ்டேட்ஸோட கேபிட்டல், அந்த ஸ்டேட்டோட சிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் ஃப்ளவர், ஸ்டேட் பேர்ட், அந்த மாதிரி இருக்குங்க இல்லைங்களா அது. தென் வந்து சீஃப் மினிஸ்டர், கவர்னர். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேலையும் வரும், ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற இல்லைங்களா, 2025 ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 25 ஏதாவது ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்திருக்கு, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க, 2024க்குமே கொஞ்சம் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. சிஎம், கவர்னர், தென் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஃபார்மேஷன் டே இருக்கும், அந்த டே வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சில ஸ்டேட்டுக்குலாம் 2 அசம்பிளி இருக்கும், அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை சீட்ஸ் இருக்கு, சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா மொத்த ஸ்டேட்டோட அந்த சிம்பிள், கவர்னர் யார், சிஎம் யார், அசம்பிளி சீட் எத்தனை, டிஸ்ட்ரிக்ட் எத்தனை, அப்படி எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. தென் வந்து ஹை கோர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து அந்த ஸ்டேட்டில் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த லேக்கு, ரிவர்ஸ், டேம், ஃபெஸ்டிவல், ஃபோக் டான்ஸ், டான்ஸ் ஃபார்ம்ஸு, நேஷ்னல் பார்க்கு, சாங்சுரி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் டாபிக்ஸு. ரிவர்ஸுமே ரொம்ப முக்கியம். ரிவர்ஸ் ஜியாகிரபிலையும் வந்து பார்ப்போம், நான் அது ஜியாகிரபி வரும்போது சொல்கிறேன். ஃபெஸ்டிவல்ஸு, டான்ஸ் ஃபார்ம்ஸு, இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தென் வந்து மியூசிஷியன்ஸு, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யார் வந்து ஃபேமஸ், அந்த மாதிரி வந்து கேட்கலாம். தென் வந்து நேஷ்னல் பார்க், இது படிச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி, இதோட டைகர் ரிசர்வு, எலிஃபென்ட் ரிசர்வு, பேர்ட் சாங்சுரிஸ், ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அதான் அங்கே ஆட் பண்ண மறந்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பட் அதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வந்து ஏர்போர்ட்ஸு, சீ போர்ட்டு, தென் வந்து சேட்டலைட் போர்ட்டு, அதுவுமே வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. தென் ஸ்பெஷல் நேம்ஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது சிட்டியோட நிக் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் சிட்டி அப்படின்னா வந்து ஜெய்ப்பூர் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சிட்டிஸ் அண்ட் நிக் நேம்ஸ், அதை தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, தென் வந்து ஸ்டேடியம்ஸ், ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்ச் சென்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரைஸ் ரிசர்ச் சென்டர், பனானா ரிசர்ச் சென்டர், அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. லெதர் ரிசர்ச் சென்டர், அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டில் வந்து இருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து டெம்பிள், ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லேயே வந்துடும், பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகநாத் டெம்பிள் இருக்குது, அது வந்து எந்த காடுக்கானது, ஆர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின் கேட்கலாம். தென் ஃபேமஸ் பிளேசஸ் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ். ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட், ஆக்சுவலி ஃபேமஸ் பிளேசஸ்ன்றது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் வரும், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. சில இடத்துல மசூதி அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரியும் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து ஸ்கீம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இல்லைங்களா ஸ்கீம்ஸு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லையும் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாமே வந்து பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்குது. தென் வந்து மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் தர இது ஸ்கீம் வந்து அந்த மாதிரி ஒரு இருக்குது, அந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் தென் வந்து அந்த ஸ்கீமோட தீம் என்ன அப்படின்றத வந்து ஜஸ்ட் இதெல்லாமே வந்து ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து நம்ம படித்து மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போது ரிப்பீட்டடாக வந்துச்சு, எந்தெந்த டாபிக் ரிப்பீட்டடாக வருதோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ரிவிஷன் டைமில் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். தென் வந்து மவுண்டன் ரேஞ்சஸ், எந்தெந்த மவுண்டன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அந்த மாதிரி கேட்கலாம். தென் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் மினரல் ப்ராடக்ட்ஸ், ஸோ கிராப்ஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம். நெல் வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகம் விளையுது, பருத்தி வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகம் விளையுது, ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். தென் வந்து மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
நிலக்கரி, கோல் அந்த மாரி வந்து எந்த இதுல அதிகமா இருக்கு? ஸோ அந்த மாரியும் வந்து கேட்கலாம். தென் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் பவுண்டரீஸ். ஸோ இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடோட எந்தெந்த ஸ்டேட் வந்து பவுண்டரீஸ் ஷேர் பண்ணுது? தென் வந்து இப்ப குஜராத் இருக்குன்னா, குஜராத்தோட எந்தெந்த ஸ்டேட் வந்து இன்டர்நேஷனல் பவுண்டரீஸ் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த மாரியும் வந்து கேட்கலாம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து சிட்டீஸ் அண்ட் ரிவர் பேங்க்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. தென் ஜிஐ டேக். ஜிஐ டேக் வந்து அ தமிழ்ல புவிசார் குறியீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்க. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம். தென் காமனாவும் கேட்கறாங்க. ஸோ அதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கங்க. தென் வந்து வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றது கேட்கலாம். தென் வந்து ராம்சார் சைட்ஸ். ராம்சார் சைட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் கேட்கலாம். தென் வந்து இதுலயும் கேட்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து அபவுட் இந்தியா. இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் இந்தியா பிளஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ஜிகே. ஃபர்ஸ்ட் விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ஃபர்ஸ்ட் மென் டு கிளைம் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். ஸோ இந்த மாரி வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட், லோயஸ்ட், லாங்கஸ்ட், ஷார்ட்டஸ்ட். ஸோ இந்த மாரி ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போட்டீங்களே உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் ஒன் டைம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றது. தென் வந்து அவார்ட்ஸ். இந்தியால ஆல் ஓவர் இந்தியாலயே நெறைய அவார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? லிட்ரேச்சரா இருக்கட்டும், ஆர்ட், கல்ச்சர், மியூசிக், பத்மா அவார்ட்ஸ் இருக்கட்டும். எந்த அவார்ட்ஸ் எவ்வளோ அவார்ட்ஸ் இந்தியால வந்து இருக்குதோ, ஐ திங்க் அது ஸ்டேட்லயும் வந்து நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம ஸ்டேட்லயே வந்து சாகித்ய அகாடமி விருதெல்லாம் குடுக்குறா இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே ஒரு அவார்ட் மாரி தானே. தென் வந்து அதெல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கங்க. இப்ப ரீசென்ட்டா பத்மா அவார்ட்ஸ் வந்து பத்மபூஷன், விபூஷன்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து படிச்சு வச்சுக்கங்க. அவார்ட்ஸ்லயும் இருந்துமே வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு மியூசிஷியன் வந்து இந்த மாரி பத்மஸ்ரீ வந்து கிடைச்சிருக்கு. அவங்க எந்த அ இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ஃபேமஸான பெர்சன். அதுல வந்து ஒரு பெர்சன் நேம் குடுத்துட்டு, அவங்க எந்த ஆர்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கா, டான்ஸா, மூ அந்த மாரி வந்து எந்த இதுல வந்து ஃபேமஸான பெர்சன் அப்டின்னும் கேட்கலாம். தென் வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ். கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா இது பண்றா இல்லைங்களா? பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் ஆவாஸ் யோஜனா. ஸோ அந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து அதோட தீம்ஸ் படிச்சுக்கங்க. தென் மிலிட்டரி எக்சர்சைஸ். இந்தியாவும், அதர் கண்ட்ரீஸும் மிலிட்டரி எக்சர்சைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்சர்சைஸோட நேம்ஸ் என்ன? அப்டின்ட்டு கேட்பாங்க. தென் வந்து அபவுட் சென்சஸ். சென்சஸ் பத்தியுமே வந்து படிச்சுக்கங்க. சென்சஸ் படிக்கும்போது, சென்சஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கங்க. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? அது எப்படி எத்தன இயர்க்கு ஒன்ஸ் வந்து அம் கனெக்ட் பண்ணுவாங்க. அகைன் தென் வந்து சென்சஸ்ல லிட்ரேச்சர் ரேஷியோ என்ன? எந்த ஸ்டேட் வந்து அதிக லிட்ரேச்சர் இருக்கு? லிட்ரேட் பீப்பிள் இருக்காங்க. எது வந்து கம்மி? தென் வந்து அந்த செக்ஸ் ரேஷியோ. மேலுக்கு இவ்ளோ ஃபீமேல் இருக்கணும். இவ்ளோ ஸ்டேட்ல இவ்ளோ இருக்காங்க. அப்படின்ற அந்த இது எல்லாமே வந்து டீப்பா படிச்சு வச்சுக்கோங்க. தென் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல வந்து காமனான இந்தியன் ஆத்தர்ஸுமே வந்து அ ஓல்டு லிட்ரேச்சர்ல இருந்து இந்த மாரி எடுத்திருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொல்காப்பியம் இருக்கு அப்படின்னா, அதோட ஆத்தர் யாரு? ஸோ இதுவுமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல தான் வரும். தென் கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வரும். லாஸ்ட் 1 இயர் ஆர் 2 இயர்ல வந்து ஏதாவது புக் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த புக் அண்ட் ஆத்தர் வந்து அந்த மாரியும் கேட்கலாம். இது வந்து இந்தியன் ஜிகேக்கு. நான் இன்டர்நேஷனல்லயுமே வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வரும். பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் லாஸ்ட்னா ரோமியோ ஜூலியட் அப்படின்ற ஒரு நாவல் வந்து இருக்கு அப்படின்னா, அத எழுதினது யாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ அந்த மாரி வந்து இன்டர்நேஷனல்ஸ்லயுமே வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்கலாம். ஸோ அதுவுமே வந்து படிச்சு வச்சுக்கங்க. தென் வந்து ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாமே ஆக்சுவலா எக்கானமில வரும். தென் நான் இங்கேயுமே வந்து போட்டுட்டேன் இந்தியன் ஜிகேலயே. கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ அதோட ஃபாதர் யாரு? அது என்னத்துக்காக கொண்டு வந்தாங்க? எந்த இயர் கொண்டு வந்தாங்க? அது எந்த 5 இயர் பிளான்ல கொண்டு வந்தாங்க? அப்படின்றத டீட்டெயிலா நம்ம எக்கானமில படிப்போம். ஸோ இங்கேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து ஃபேமஸ் பெர்சனாலிட்டீஸ். அத நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஆர்ட் இருக்கு. அது ஒரு ஸ்போர்ட் இருக்கு. அதுல ஒரு பெர்சனாலிட்டீஸ் குடுத்து இவங்க எந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க? அந்த மாரி வந்து கேட்கலாம். தென் மோனுமெண்ட்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ். இது நம்ம தெரியும். தாஜ்மஹால் இருக்கு அப்டின்னா, தாஜ்மஹால் வந்து யார ஐ மீன் எந்த இடத்துல இருக்கு? அது எந்த ரிவர் பேங்க்ல இருக்கு? ஸோ அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து இன்டர்நேஷனல் ஜிகே. இன்டர்நேஷனல்ல அவார்ட்ஸ். அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நோபல் பிரைஸ் தர்றாங்க. தென் வந்து வேற ஏதாவது ஃபில்ம் ஆஸ்கர் அவார்ட்ஸ். ஸோ அந்த மாரி இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். தென் இன்டர்நேஷனல் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். கண்ட்ரீஸ் அதோட கேப்பிட்டல், கரன்சி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க. அதே மாரி கண்ட்ரீஸோட பார்டர்ஸ். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஒன் டைம் வந்து படிச்சு வச்சுக்கங்க. தென் வந்து ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே வந்துரும். அத வந்து ஒரு ஆர்டரா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து அடுத்த இது என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் இது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம், ஜெனரல் நாலேட்ஜ்லயும் கேட்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, ட்ராஃபிஸ். இந்த ட்ராஃபி வந்து எந்த ஸ்போர்ட்ல வந்து குடுக்குறாங்க. தென் வந்து சில டெர்ம்ஸ் கேட்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல வந்து அவுட்ன்னு சொல்ல முடியாது. எல்பிடபிள்யூ அப்படின்னா அது வந்து அந்த டெஃபினிஷன் குடுத்துட்டு, அது வந்து இத வந்து என்ன கிரிக்கெட் டெர்ம்ஸ்ல சொல்லுவோம். தென் வந்து ஃபுட்பாலா இருந்துச்சுன்னா ஃப்ரீ கிக் அப்படின்னா, அதோட டெஃபினிஷன் குடுத்துட்டு, ஃப்ரீ கிக்கா அப்படி 4 ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கங்க. தென் வந்து அவார்ட்ஸ். ஸோ நான் முன்னாடியே ஸ்டேட் அவார்ட்ல சொன்னேன் இல்லைங்களா? அதுவுமே அதே தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயே வருது அவார்ட்ஸ். தென் வந்து சம்மிட்ஸ். சம்மிட்ஸ்ன்றது G20 அந்த மாரி நடக்குதுங்க. G7 ஸோ இந்த மாரி நடக்குது. அது வந்து எந்த கண்ட்ரில நடக்குது. அந்த இதுல வந்து என்ன தீமா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இது எல்லாமே படிச்சுக்கங்க. ஒரு இது நடக்குது அப்படின்னா, தென் அதோட தீமையுமே வந்து சேர்த்து படிங்க. அந்த இதுல என்ன தீம் வந்து மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்றதையும் சேர்த்து படிச்சுக்கங்க. தென் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸுமே வந்து இம்பார்ட்டன்ட். தென் பேங்கிங் நியூஸ். ஸோ இதெல்லாமே ரொம்ப பேங்கிங் நியூஸ்லாம் நமக்கு அவ்வளோக்கும் கேட்கறதில்ல. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தென் அப்பாயின்ட்மென்ட் அண்ட் ரெசிக்னேஷன் இதுவுமே ரொம்ப முக்கியம். தென் பிளேஸஸ் இன் நியூஸ். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அது அப்படின்னா எந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்றதையும் கேட்கலாம். தென் பெர்சன்ஸ் இன் நியூஸ், ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸ். ஒரு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நடக்குது. ஹெல்த் இண்டெக்ஸ் இருக்கு, ஆர் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. தென் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த வருஷம் ஏதாவது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் போடுறாங்க, கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதோட தீம் என்ன? அது எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க? அதோட பெனிஃபிட் அந்த மாரி வந்து கேட்கலாம். தென் ஜிஐ டாக்ஸ் நான் சொன்ன மாரி இன்டர்நேஷனல் நியூஸ் ஏதாவது. தென் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ். ஸோ இன்னைக்கு டேட் வந்து ஜனவரி 1 சாரி மே 1 அப்படின்னு இருக்குன்னா, மே 1 வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து லேபர் டேவா கொண்டாடுறோம். பட் ஆல் ஓவர் இந்தியா அது லேபர் டே கிடையாது. ஸோ இந்த மாரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து அதோட அந்த டே வந்து அந்த இயர் 2025ல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான தீம் என்ன? அப்படின்றதையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. தென் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே சோலார் சிஸ்டம். தென் ஜியாகிரபிக்கல் டெர்மினாலஜிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் லேக் இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்த வந்து ஏன் லேக்குன்னு சொல்றோம்னா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அத தெரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்த வந்து டெல்டா ஏரியா அப்படின்னு சொல்றோம்னா, எதனால அத டெல்டா ஏரியா அப்படின்னு சொல்றோம்? ஒரு ஹில் இருக்கு அப்படின்னா, அம் அத வந்து எதனால வந்து அந்த நேம் வந்து டெர்ம் பண்றோம் அப்படின்றத அந்த டெர்மினாலஜிஸ் நீங்க நெட்ல போட்டீங்கனாலே தெரியும். ஜியோகிராபிக்கல் டெர்மினாலஜிஸ் அந்த மாரி வந்து டெஃபினிஷன்ஸ் அந்த மாரி சர்ச் பண்ணீங்கனாலே நெறைய வரும். அதுல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து பிசியோகிராபி ஆஃப் வேர்ல்ட் அண்ட் இந்தியா. ஸோ வேர்ல்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? கான்டினென்ட்ஸ், அந்த பிளேட்டெட்ஸ் ஸோ அந்த மாரி இருக்கு இல்லைங்களா? தென் வந்து இந்தியாவோட ஜியோகிராபிக்கல், இந்தியாவோட லேட்டிட்யூடு, லாங்கிடியூடு ம் அந்த மாரி. நம்ம தமிழ்ல அட்சரேகை, அந்த கடகரேகை, தீர்க்கரேகை அந்த மாரிலாம் படிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டைம் ஜோனு அது எல்லாமே வந்து படிச்சுக்கங்க. தென் இம்பார்ட்டன்ட் பாஸஸ், மவுண்டன் பாஸஸ், பிரிட்ஜஸ், பாஸஸ்லாம் வந்து பிரிட்ஜ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கங்க. தென் கிளைமேட்ட பொறுத்தவரைக்கும் ஹெவி ரெயின்ஃபாலு, அது லோவஸ்ட் ரெயின்ஃபாலு. அந்த ரெயின்ஃபால் வந்து 50 டூ 100 இருந்தா அந்த பிளேஸ்க்கு ஒரு மாரி சொல்லுவாங்க. 100 டூ 150 இருந்தா அந்த பிளேஸ்க்கு ஒரு மாரி நேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாமே வந்து படிச்சுக்கங்க. அதான் கிளைமேட்ன்னு குடுத்துருக்கேன். தென் வந்து அபௌட் விண்ட்ஸ். காத்தடிக்குது இல்லைங்களா? அந்த காத்துமே வந்து சொல்றாங்களே, எதெல்லாம் சைக்ளோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இதெல்லாம் நார்மல் விண்ட் அந்த மாரி இருக்குங்க. தென் வந்து சாயில். அ நெறைய டைப் ஆஃப் சாயில் இருக்குல்ல. ரெட் சாயில் இருக்கு, வண்டல் மண், கரிசல் மண். ஸோ இந்த மாரி அதோட குவாலிட்டி சொல்லக்கூடாது. அதோட தன்மை அந்த மாரி வந்து இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சுக்கங்க. தென் ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இது முக்கியம். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இது 2மே வந்து முக்கியமான டாபிக்ஸ். அ கங்கா ரிவர் இருக்கு அப்படின்னா, அதோட ட்ரிபியூட்டரிஸ் எங்க இருக்கு போகுது. அதுல வந்து எது வெஸ்ட் ஃப்ளோயிங், எது ஈஸ்ட் ஃப்ளோயிங். ஒரு இடம் அந்த ரிவர் வந்து எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுது. அது போய் பே ஆஃப் பெங்கால்ல கலக்குதா? ஆர் அரேபியன் சீல வந்து கலக்குதா? அப்படின்றதுமே வந்து கேட்பாங்க. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பயாலஜில அவ்வளோக்கும் கொஸ்டின் கேட்கறதில்ல. பட் 1 ஆர் 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒன்ஸ் வந்து படிக்கணும்னு இருக்கிறவங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம படிச்சதுல இருந்து வந்துச்சுன்னா, அதுவுமே நமக்கு அட்லீஸ்ட் கெஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சுன்னா, அதுவுமே நமக்கு லக்கு தானே. அபௌட் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடினா ஃபுல்லா எல்லாமே வந்து படிக்கணும். பிளட் சிஸ்டம், நெர்வ் சிஸ்டம், மசில்ஸு ஸோ எல்லாமே வந்து படிக்கணும். தென் வந்து பிளான்ட் செல்லு, அனிமல் செல்ஸ் இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்ச மாரி இருக்கும். தென் வந்து டிசீஸ், நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் குறைபாடுனால இந்த இது வருது. விட்டமின் குறைபாடுனால இது வருது இல்லைங்களா? அந்த மாரிலாம் வந்து கேட்பாங்க. தென் கெமிஸ்ட்ரியில வந்து ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் NaClனா என்ன? CHO4 அப்படின்னா என்ன? ஸோ அந்த மாரி வந்து கேட்கலாம். ஆர் வந்து சோடியம் குளோரைடுக்கான கெமிக்கல் ஃபார்முலா என்ன? அப்படி இந்த மாரி வந்து உல்டாவாவும் கேட்கலாம். தென் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஹைட்ரஜனோட வேற ஏதாவது ஒண்ணு சேர்க்குறாங்கன்னா, அது என்ன மாரி ரியாக்ட் பண்ணும்? ஆர் எந்த கலர்ல வந்து வரும்? ஆர் என்ன ஒரு பொருள வந்து நமக்கு குடுக்கும்?
அத பிரிக்கும்போது எப்படி வந்து பிரிப்போம்? அந்த மாரி ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நியூட்ரான், எலக்ட்ரானு, ஸோ அதோட வேல்யூ, அட்டாமிக் பாண்டு அந்த மாரி வந்து கேட்கலாம். தென் பீரியாடிக் டேபிளுமே அந்த நம்பர்ஸுமே ஒன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங், ஸோ இது கொஞ்சம் வேகான டாபிக்ஸ் மாரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் வந்து வருது ரேண்டம் ஷிஃப்ட்ல. 3 கொஸ்டின் கூட கேட்கறாங்க. இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வந்து படிச்சுக்கிறது நல்லது. தியரீஸ். தென் வந்து பிசிக்ஸ் வந்து எஸ்ஐ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். தென் வந்து அந்த இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், ஸோ இதுவுமே வந்து முக்கியமான டாபிக்ஸ் தான். சில இடத்துல லாஸ்மே குடுக்குறாங்க. ஒரு லாவ வந்து அப்படியே குடுத்துட்டு, அத வந்து ஏதோ ஒரு விதத்துல அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ஒரு சிச்சுவேஷன் மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து எந்த லா மாதிரி வரும் அப்படின்ற மாரி கீழ ஆப்ஷன் குடுக்குறாங்க. தென் வந்து ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அந்த மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாரி கேட்கலாங்க. இன்வென்ஷன், ஒரு விஷயத்த யார் இன்வென்ட் பண்ணா? இப்ப ஓம் இருக்கு அப்படின்னா, அத இன்வென்ட் பண்ணது யாரு? ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஓம். அத வந்து இன்வென்ட் பண்றது யாரு? அத வந்து ஒரு பொருள் இருக்குன்னா, அத டிஸ்கவர் பண்ணது யாரு? யுரேனியம் இருக்குன்னா, யுரேனியம் டிஸ்கவர் பண்ணது யாரு? ஸோ இந்த மாரி வந்து கேட்கறாங்க பிசிக்ஸ்ல. சில சமயம் வந்து சம்முமே வந்து கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்மளால அந்த இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ல விட்டு வர மாரி தான் இருக்கும். தென் வந்து எக்கானமி. எக்கானமி வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ். சிஆர்ஆர்னா என்ன? சிஎல்ஆர்னா என்ன? ரெப்போ ரேட்டு, ரிசர்வ் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ அந்த இதெல்லாமே வந்து டெர்மினாலஜிஸ். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கங்க. அபவுட் ஆர்பிஐ பத்தி படிச்சுக்கங்க. ஆர்பிஐ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்ப போட்டாங்க? எப்ப நேஷனலைஸ்ட் ஆக்குனாங்க? ஆர்பிஐ மத்த பேங்க்கான அந்த கண்ட்ரோல் எப்படி? அது எல்லாமே வந்து ஒன் டைம் வந்து படிச்சுக்கங்க. தென் 5 இயர் பிளான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி வந்து கொஸ்டின் வரும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ரெவல்யூஷன்ஸ், 5 இயர் பிளானு. தென் வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் வந்து நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோ பாகிஸ்தான் வார் இருக்கு. அது வந்து எந்த 5 இயர் பிளான்னு கேட்கலாம். ஆர் அந்த 5 இயர் பிளான் அப்போ பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ எனிதிங், அது வந்து இப்படி 5 இயர் பிளான்ல ஓப்பனா தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஈவென்ட் வந்து நடந்திருக்கலாம். அந்த ஈவென்ட்ட கொண்டு வந்து எந்த 5 இயர் பிளான் அப்படின்ட்டு வந்து நம்ம கேட்கலாம். ஸோ அதனால 5 இயர் பிளான்ல வந்து அந்த இயர வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த 5 இயர் பிளான் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கானமில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அண்ட் தென் வந்து பட்ஜெட். ஆ பட்ஜெட் வந்து வருஷம் வருஷம் இது பண்றாங்க இல்லைங்களா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பட்ஜெட். ஸோ அதில சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும். அதிலுமே வந்து படிச்சு வச்சுக்கங்க. பட்ஜெட்டோட ஃபிகர்ஸ் தெரியணுன்ட்டு நமக்கு அவசியம் இல்ல. பட் சில டெர்ம்ஸ் இருக்கும். அந்த இதெல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கங்க. ரெசிப்ட்ஸு, ரெவென்யூ ரெசிப்ட், கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இந்த மாரி இருக்கும். அதோட மீனிங் அந்த மாரி இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் டெர்மினாலஜிஸ்லாம் படிச்சு வச்சுக்கங்க. தென் வந்து நேஷனல் இன்கம், ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, ஸோ இந்த மாரி நெட் லயபிலிட்டீஸ் எப்படி இது பண்றது? அசெட் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாமே பேசிக்கான அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் தான். அதெல்லாமே வந்து படிச்சுக்கங்க. முன்னாடிலாம் 5 இயர் பிளானு, இந்த டெர்மினாலஜிஸ், ஆர்பிஐ இதோட வந்து நிறுத்திடுறாங்க. இப்போ வந்து இந்த பட்ஜெட் டெர்மினாலஜிஸ், இன்கம், ஜிடிபி அதெல்லாமே வந்து ரொம்ப டீப்பா கொஞ்சம் வென் கம்பேர் டூ முன்னாடி டைம் இருந்தத விட இப்ப கொஞ்சம் உள்ள போய் கேட்கற மாரி தான் இருக்கு. தென் வந்து ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக், பாலியோலித்திக், மீசோலித்திக் அந்த ஏஜ்ல இருந்து படிச்சுட்டு வரணும். தென் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு ஒரு சிட்டியுமே வந்து நல்லா படிச்சுக்கங்க. கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஏன்னா இப்போ ஓப்பன் கொஸ்டினா எதுவுமே கேட்கறதில்ல. கொஞ்சம் நல்லா உள்ள டீப்பா போயிட்டு, நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோவோட நிறுத்திடுறோம். பட் அவங்க வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு ஒ அ தெரியாத பேர்லாம் வந்து எடுத்து வந்து குடுக்குற மாரி தான் குடுக்குறாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்ஸு அதெல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிளேஸஸு. தென் வந்து வேதிக் பீரியட். வேதிக் பீரியட்ல அந்த 4 வேதங்கள் வரும். ரிக், யாம, அந்த இது வரும். ஸோ அதெல்லாமே படிச்சுக்கங்க கொஞ்சம். மகாஜனபதா, 60 மகாஜனபதாஸ் இருப்பாங்க. தென் வந்து ரிலிஜியன் புத்திசம், ஜெயினிசம். ஸோ புத்திசம்ல புத்தர் இதுதான். ஜெயினிசம்ல அந்த ஜெயின் 24 பேர் ஐ திங்க். அவங்க எல்லாமே வந்து படிச்சுக்கங்க. அவங்க சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். தென் வந்து டைனஸ்டிஸ் வரும். ஹரியங்கா, சாய்சுங்கா, நந்தா, மௌரியா, போஸ்ட் மௌரியன்ல வந்து இண்டோ கிரீக்ஸு, குஷானாஸ், சாத்வாகனாஸ், சங்கமா, தென் வந்து குப்தாஸ். ஸோ இந்த மௌரியன், ஆ குப்தா இது எல்லாமே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டெர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? வில்லேஜ வந்து இப்படி சொன்னாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர வந்து இந்த டெர்ம்ல சொன்னாங்க. அந்த காயின்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுலருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமுத்திரகுப்தா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பீரியட்ல ஒரு வில்லேஜுக்கு என்ன வந்து பேர் வச்சிருந்தாங்க? வில்லேஜ வந்து எப்படி கால் பண்ணாங்க? அப்படின்ற மாரி அந்த மாரி வந்து டீப்பா கேட்கறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து மெடிவியல் பீரியட். மெடிவியல் பீரியட்ல வந்து ராஜ்புட்ஸ்,
பிரதிகாரஸ், பர்மார்ஸ், சாளுக்கியா, சௌஹான்ஸ், பல்லவா, ராஷ்டிரகூடா, சோழா, இஸ்லாம், தர்க்ஸ். இஸ்லாம்ன்றது முகமது பின் காசிம் அந்த மாதிரி உள்ள வர்ற இன்வேஷன் வர்ற பீரியட்ஸ். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன கிங்டம்ஸ் தான். இதுவுமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, படிச்சு விஜயநகர எம்பையர், பாமனி கிங்டம்ஸ் இது எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஐ திங்க் மைசூர் எம்பையர்லாம் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கனாலே வந்து வரும். ஏன்னா நிறையா இருக்குது. 1 ஆர் 2 நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். தென் வந்து டெல்லி சுல்தானேட். அதுக்கப்புறம் பக்தி, சூஃபி மூவ்மெண்ட், சைவம், வைஷ்ணவம் வரும். இதில் வந்து இந்த சமாஜ் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? சமாஜ் சொசைட்டி. ஸோ அதெல்லாம் படிச்சுங்க. ராஜாராம் மோகன் ராய்லாம் வருவார். ஆரிய சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் சேர்த்து படிச்சுக்கங்க. தென் முகலாயர்கள், மராத்தியர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்துரும். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில யூரோப்பியன் வந்துரும். தென் வந்து 1857 ரிவால்ட்டு. அதுலேருந்து ஒருத்தரா வைஸ்ராய் வருவாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இதெல்லாம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, இந்தியன் நேஷனல் ஐஎன்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து 1857 ரிவால்ட்டுமே வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஏன்னா யார் எந்த சிட்டியில வந்து இது பண்ணாங்க, எந்த சிட்டியில ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த சிட்டியில முடிச்சாங்க, ராணி லட்சுமிபாய் இருக்காங்க, தாந்தே தோப் இருக்காங்கன்னா எந்த சிட்டியில இருந்து வர்றாங்க அப்படின்றது எல்லாமே வந்து டீப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தென் வந்து பாலிட்டியில வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டிங்கும்போதே வந்து 18 ஐ திங்க் 18 சம்திங்லேருந்தே வந்து பிட் இந்தியா ஆக்ட். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும். அதுலேருந்து வந்து படிங்க. அதுக்கப்புறம் 1942ல வந்து 1938ல வந்து அஹ், ஒரு இது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியா கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு வந்து ஷவுட் பண்ணுவாங்க. 1942ல ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எல்லாமே அந்த இதுல இருந்தே வந்து முன்னாடியில இருந்தே வந்து ஒன்னொன்னா படிச்சுட்டு வாங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். தென் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தியுமே வந்து படிக்கணும். எந்தெந்த பார்ட் வந்து எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத அதையும் வந்து நம்ம படிச்சுக்கணும். தென் வந்து எப்படி வந்து என்னென்ன இதை வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்றாங்க அதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. தென் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இது எல்லா ஆர்டிகல்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு நம்பர், அதாவது இப்போ 17 சொன்னா இதுக்கு வந்து என்ன ஆர்டிகல், 14 சொன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்டிகல் நம்பர் சொன்னா அது வந்து இதுதான் அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. தென் வந்து அமெண்ட்மெண்ட்ஸுமே வந்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் 42, 92. ஸோ இந்த மாதிரி 100 இது எல்லாமே வந்து சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்லாம் இருக்கும். அந்த இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. பட் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. தென் வந்து சில பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்போ ஜிஎஸ்டிக்குலாம் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி 2070ல வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த பில்ல வந்து எந்த இயர் பாஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ பில்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஏஏ பாஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வக்ஃப் அமௌண்ட் இது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த இயர் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து கேட்கலாம். தென் வந்து அபவுட் ஜுடிஷியல் சிஸ்டம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இது பாலிட்டி ஆர்டிகல்ஸ்லேயே வந்து படிச்சிடலாம். பட் ஆர்டிகல்ஸில் டீப்பாக படிக்காதவங்க கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டு அதோட பவர் என்ன அதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. தென் வந்து நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம், தென் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதெல்லாமே படிச்சுக்கோங்க. கமிஷன், கமிட்டி, கவுன்சில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒருக்காக கமிட்டி போடுறாங்க. இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்தப்போ ஒரு கமிட்டி போடுறாங்க. ஏதோ ஒரு இதுக்கு கமிஷன் போடுறாங்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இதெல்லாம் என்னத்துக்காக போட்டாங்க, அதோட ஹெட் யாரு அதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. தென் வந்து கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல், ஸ்டாட்டுட்டரி பாடி. ஸோ கான்ஸ்டிடியூஷனால ஒரு ஒரு இதை நிறுவுறோம் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல். சில இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து இது வந்து கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணாத வந்து இருக்கு அப்படின்னா அது நான் கான்ஸ்டிடியூஷனல். கான்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த பாடிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது ஸ்டாட்டுட்டரி. ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். தென் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் பெயிண்டிங்ஸு, இந்தியன் மியூசிக்கு, இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஸோ இந்தியன் பெயிண்டிங்ஸ்லேயே வந்து நிறைய பெயிண்டிங் இருக்கு. நம்ம இது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அது வந்து அதோட ஆரிஜின் என்ன, அதோட தீம்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து இந்தியன் டெம்பிள்ஸுமே வந்து சொல்லலாம். டெம்பிள்ஸுமே ஒரு ஒரு கிங்டம் பீரியட்ல ஒரு ஒரு மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்தியன் மியூசிக் நிறைய மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுவுமே வந்து பத்தி படிச்சுக்கோங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் தான். ஸோ ஜிகே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்றேன். ஸோ தட்ஸ் ஆல்.